ஆபரேஷன் நிக்கல் கிராஸ். அதாவது இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்க படைகள் வந்து படைகள்ல தளவாடங்கள் உதவி பண்ணக்கூடிய ஆபரேஷன் நிக்கல் கிராஸ். ஆமா. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, C-115 இருக்கிற லார்ஜஸ்ட் கார்கோ ஏர்ஃபோர்ஸ் ஃபிளைட்ஸ் எல்லாத்தையும் அனுப்பி எல்லாம் கொடுக்குறாங்க. தளவாடங்கள், அம்யூனிஷன்ஸ், டேங்க்ஸ், நியூ ஏர்கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து இறங்குது. இப்போ இஸ்ரேல் எல்லாவற்றையும் பயன்படுத்தி திரும்ப அவங்க தாக்குதலை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சு இது எங்கே போகுதுன்னா, இது வந்து இந்த ஆப்ரேஷன் 1 month ஏறக்குறைய இது 6ஆம் தேதி ஆரம்பிக்குது. அவங்க சப்ளைஸ் ஆரம்பிக்கிறது ஏறக்குறைய 19ஆம் தேதி தான் ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் இதில் தடங்கள் இருக்குது அவங்களுக்கு. அது கொஞ்சம் லேட்டாக தான் அவர்களுக்கு கிடைக்கிறது. அவங்க பிரச்சனையே பார்த்துட்டு இருக்காங்க. 67 வாரில் அவங்களுக்கு வியட்நாம் பிரச்சனை, இப்போ வந்து பிரசிடெண்ட்டுக்கு வாட்டர் கேட் பிரச்சனை. அதுக்கப்புறம் அந்த வருஷம் அவர் ரிசைன் பண்ணுவார் நிக்சன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் இவர்களுக்கு அந்த உதவி கொஞ்சம் லேட்டாக கிடைக்கிறதுனால இவர்களுக்கு இழப்பு கொஞ்சம் அதிகம். ஆனால் திரும்ப பயங்கர உரத்தோடு அடுத்து ஏற்பாடாக முன்னாடி போகிறாங்க. அதுதான் கோல்டா மேயர் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 5 பாக்கெட் சிகரெட் குடிப்பாங்களாம். இந்த வார் டைமில் 7-8ன்னு போகுது. அந்த அம்மா புகைக்கு நடுவில் தான் உட்காந்துருக்குறாங்க. அவ்வளோ டென்ஷனில் இருக்கிறாங்க இந்த வாரம் முன்னெடுத்து போகணும்னு. கடைசியில் இவர்கள் தொடர்ந்து போகிறாங்க. போய் திரும்ப பழையபடிக்கு சுயஸ் கனால் கிட்ட போயிடுறாங்க. இப்போ இந்த தடவை சுயஸ் கனாலை தாண்டுகிறார்கள். இவங்க பிரிட்ஜை போட்டு டேங்க்ஸ் அந்த பக்கம் மூவ் பண்றாங்க. இதுல இன்னொரு ஒரு சிக்கல் என்னன்னா, அன்வர் சாதாத்தினுடைய பிரான்ச் 3 ஆஃப் ஆர்மி அந்த சுயஸை ஒட்டி இருக்கும் ஒரு 20,000 வீரர்கள். இந்த 20,000 வீரர்களை இவங்க சூழ்ந்துருவாங்க. இஸ்ரேல் ஆர்மி 20,000 வீரர்களை சூழ்ந்து விடுவார்கள். இது ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். இப்போ வேற வழியே இல்லை, சீஸ்ஃபயருக்கு போய் தான் ஆகணும். ஆமா. அதனால இந்த சூழ்நிலையில திரும்ப பழையபடிக்கு அதே மாதிரி அந்த சைடு பார்த்தீங்கன்னா கோலன் ஹைட்டை தாண்டி சிரியாக்குள்ள டமாஸ்கஸுக்கு அப்ரோச் ஆகிட்டு இருப்பாங்க. இந்த சைடுல வந்து இஸ்ரேல் கெய்ரோவில் இருந்து 100 கிலோமீட்டர் தூரத்து வரைக்கும் போயிடுறாங்க. ஆமா, எகிப்தில் உள்ள நல்ல இன்டீரியருக்கு போயிடுறாங்க. தலைநகர் பக்கத்திலே போயிட்டாங்க. தலைநகர் 100 கிலோமீட்டர், அங்க டமாஸ்கஸ்ல இருந்து ஃபியூ கிலோமீட்டர்ஸ், அந்த அளவுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த சூழ்நிலையில இப்ப எல்லாம் இன்வால்வ் ஆகுது. அமெரிக்கா வருகிறது, USSR வருகிறது, எல்லாருமா வந்து பேசுறாங்க. இதே நேரத்தில் மத்திய தரைக்கடலில் நியூக்ளியர் டிப்டு மிசைல்ஸோட ரஷ்ய கப்பல்களும் இருக்கு, USA கப்பல்களும் இருக்கு. ஸோ அதனால ஹென்ரி கிஸ்ஸிங்கர் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ரஷ்யா 2 நாடுகளும் நேருக்கு நேரம் வேற மோதுற மாதிரி ஒரு சூழ்நிலை. ஸோ உலகப்போர் 1, உலகப்போர் 2, இப்போ 3வது உலகப்போர் 1973 இந்த ஈஜிப்டுக்கும் இந்த இஸ்ரேலுக்கு நடந்த சண்டையில மீண்டும் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை.